வணக்கங்க. நம்ம அறிஞர்கள் பெருமக்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய நெருப்பையும் நீரையும் நம்ம வந்து ரொம்ப தொலைவிட கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த காலத்தில் வந்து விறகை வச்சு நம்ம வந்து உணவு வந்து தயாரிக்கிறதோ வந்து சுடுதண்ணிக்கோ இதெல்லாம் பெரும்பகுதி பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த விறகு நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. ஆனால் வந்து அதை பயன்படுத்துறதில்ல. நம்ம வந்து அதுக்கு வந்து வணிக ரீதியாக அதிகமாக செலவு பண்ணணும்னு நினைக்கிறோம். அது மட்டும்தான் நமக்கு செலவானா, மறைமுகமாக அந்த மின்சார உற்பத்தி, ரெண்டாவது மின்கம்பி கொண்டு வரதுக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல மறைமுகமாக பாதிக்கப்பட்டிருக்கோமுங்க. அந்த மின்கம்பத்தினால வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் இது இப்படியெல்லாம் வந்து ஒரு ஆற்றலை வந்து விரயம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் மனசு பதறுது. ஆனால் ஒரு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆற்றலை விட்டுட்டு கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் களையிற மாதிரி இன்றைக்கி வாழ்வியலில் நாகரீகம்ன்ற பேரில் நம்ம ரொம்ப மாறிட்டோம்.